ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி டு வெல்கம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிறணும். அது வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பதிவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா முக்கியமான ஒரு இன்டர்வியூ டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா கிவ்அவே வந்து பார்த்திங்கன்னா கான்டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கான கிவ்அவே என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஆக்ஷன் கேமரா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக செலக்ட் பண்ணி கிவ்அவே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக நீங்கள் வந்து இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே போய்ட்டு அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி முடிச்சிருங்க. நீங்கள் பண்ணுறது இந்த 3 விஷயம் தான். பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா போதும். நீ இந்த வாய்ப்பை வின் பண்ணுறது நீங்களாக கூட இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். லாஸ்ட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க. அதாவது டுமாரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் வந்து மொதல் நாள் நைட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மொதல் நாள் நைட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டுமாரோ போடுறதுக்கான ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக போடுறதுக்கான ட்ரெஸ்ஸிங்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நீங்கள் வந்து தூங்கணும். அது வந்து ஒரு குயிக்காகவே நீங்கள் வந்து தூங்கிடுங்க. ஏன்னா மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குயிக்காக வந்து நீங்கள் வந்து எழும்பணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில், ஜென்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு கேஷுவல் ஷர்ட் அண்ட் நார்மல் ஃபேண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஜீன்ஸ் இல்லாத ஒரு ஃபேண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கேஷுவலாக ஒரு லைட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு சுடிதார், அது வந்து டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் ஒரு லைட் கலரில் உள்ள சுடிதார் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிடுங்க. மறுநாள் காலையில் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக எந்திரிச்சிருங்க. ஜென்ஸாக இருந்தீங்கன்னா நல்லா ஹேர்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மொதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா ஹேர்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு க்ளீன் சேவில் வந்து போங்க. அதாவது கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா, லேடிஸாக இருந்தீங்கன்னா மொதல் நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து நல்லா வாஷ் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ அன்னைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து தயவுசெய்து வாஷ் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா, கேர்ள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது பொதுவாகவே தலை வந்து குளிச்சிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கின்னு வந்து எண்ணெய் வந்து உடனே வந்து பார்த்திங்கன்னா தலையில் வைக்க மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன். முதல் நாள் நைட்டே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தலை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. மறுநாள் நீங்கள் வந்து குளிச்சுட்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் போகும்போது முடி வந்து ரொம்ப கசங்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து அங்கே கம்பெனிக்கு உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு டல்லாக வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகும். அதனால் முதல் நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் வந்து தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த கம்பெனியை பற்றின ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. முதல் நாளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி வெப்சைட்டில் போய்ட்டு ஒவ்வொரு கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெனிஃபிட்டு, ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து கவனமாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அது வந்து ஒரு 2வது விஷயம். அது வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். தேர்ட் டிப் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்டர்வியூக்கு நீங்கள் வந்து ஒரு 10 o'clock இன்டர்வியூனா அந்த கம்பெனிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 9:30க்கு உள்ளே வந்து போய் இருக்கணும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவசரமாக வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு கிடைக்கல, பைக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிலே பண்ணுவாங்க. டிலே பண்ணி உங்களுக்கு வந்து டென்ஷன் ஆக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து நல்லா வந்து கீப்பப் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 an hour வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிக்கு உள்ளே போய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயப்படணுங்கிற எந்த ஒரு அவசியம் கிடையாது. எப்பயும் போல் கேஷுவலாக நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. எல்லா கம்பெனிலையுமே ஹெச்ஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டைப்பாக தான் இருப்பாங்க. ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஈர்த்துக்கிற முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். எல்லா ஹெச்ஆருமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் வந்து பார்த்திங்கன்னா பழகுவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மைலியோடு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலாம். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவுக்கு முன்னாடி வந்து என்னென்ன ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு உள்ளே போயிட்டீங்க. கம்பெனிக்கு உள்ளே, அதாவது ஹெச்ஆர் கேபினுக்கு உள்ளே போயிட்டீங்க. அந்த பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உள்ளே போய் உட்காந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கம்பெனிலுமே கேட்பாங்க. இது வந்து எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதாவது ரெஸ்யூம் வந்து ஆல்ரெடி நம்ம ஹெச்ஆர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹெச்ஆர் வச்சுருப்பாங்க ரெஸ்யூமில். அப்போ எதுக்காக டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்களை பற்றி ஆல்ரெடி ஹச்ஆருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். உங்களோட ரெஸ்யூமில் வந்து இருக்கிறதான் நீங்கள் படித்தது, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹச்ஆர் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எதுக்காக டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் கேட்குறானோ அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமாக ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறதான் பார்ப்பாங்க. அதாவது ரெஸ்யூமில் இருக்கிறதே நீங்கள் வந்து சொல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து நல்ல ஒரு டேலண்ட்டாக இருப்பாங்க, நல்ல ஒரு அவார்டு வாங்கியிருப்பாங்க, ஒரு ஸ்கில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்லாம் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து தாராளமாக சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் தான் போய் சொல்லணும் அப்படிங்கிற பட்சம் எதுவுமே கிடையாது. இந்த ஹச்ஆர் நீங்கள் வந்து சொல்கிற மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு தனி ஒரு தாட்டு வரும். பரவாயில்ல, இவங்க வந்து ஒரு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டு வரும். அந்த ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேள்வியின் நோக்கம், அதாவது டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் கேட்டால் உடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே என்னோடய பேர், என்னுடைய அப்பா பேர், என்னுடைய அம்மா பேர் எடுத்து சொல்லிடக்கூடாது. ஹாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்களுடைய நேம், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கிறது மட்டும் சொல்லாமல் நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து மார்க் வாங்கியிருப்பீங்க நிறைய பேர், அதை வந்து தாராளமாக சொல்லுங்கள். அந்த இடத்துல நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், செகண்ட் கிளாஸில் மார்க் எடுத்திருக்கேன், நீங்கள் காலேஜ் படிக்கும்போது ஸ்போர்ட்ஸில் ஏதாவது வின் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கூட தைரியமாக சொல்லலாம் தாராளமாக. இப்போ வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த கேள்வி பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது ஒன்று தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக கேட்கப்படுகிறார்கள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு கொஸ்டின் தான். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஒரு போல்டாக பேசுகிறீங்களா, துணிவுடன் பேசுகிறீங்களா என்பதை வந்து கவனமாக வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க ஹச்ஆர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து கேள்வி கேட்குறதுக்குலாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எவ்வாறு பதிலளிப்பது, இந்த நேர்காணல் கேள்வியின் போது அளிக்கப்படும் பதில்கள் நீங்கள் ஏற்கனவே சமர்ப்பித்த அந்த ரெஸ்யூமில் குறிப்பிட்டுள்ள வரிசை இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பராக, அதாவது ரெஸ்யூமில் வந்து எப்படி வந்து கொஸ்டின்ஸ் எப்படி வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் வந்து மாற்றி சொல்லாமல் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து சொல்லணும். அதை வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதாவது உங்கள் பேர் வந்து நீளமாகவோ அல்லது உச்சரிக்க கடினமாக பெயராக இருந்தால் அதை சுருக்கி ஷார்ட்டாக வந்து நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்கள் கல்வி தகுதியை சொல்லும்போது அதை பற்றி சிறப்பாக சொல்லுங்கள். அதாவது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸில் மார்க் எடுத்துருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் வந்து தைரியமாக அவங்கள்ட்ட வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சாதனைகள் அனைத்தும் திறமையாக வெளிக்காட்ட நேர்முக தேர்வு ஒரு பொன்மையான வாய்ப்பாக அமையுங்கிறது அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் சரிவர பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டேஜெல்லாம் போய் நம்ம வந்து நம்மளை பற்றி பெருமையாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து உள்ள பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களிடம் இருக்க சிறப்பான திறன்கள், அதாவது திறன்கள்லாம் ஸ்கில்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கில் இருக்கும், அதாவது பேசுகிறதுக்கு நல்ல ஸ்கில் இருக்கும். ஒரு சில பேருக்குனா நல்ல ஒரு ஃபுட்பால், வாலிபால் இந்த மாதிரி விளையாடுறது நல்ல ஒரு ஏதாவது ஸ்கில் இருக்கும். ஒரு குத்தலுங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தனி திறன்கள் இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும். இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணி முடிச்சு, அதாவது சொல்லிட்டீங்க ஹச்ஆர்ட்ட, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சிட்டிங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்களா இல்லையாங்கிறது வந்து ஒரு 1/2 hour 1 hour வெயிட் பண்ணியே வந்து சொல்லிடுவாங்க ஓப்பனாக. எந்த ஒரு கம்பெனிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா கால் லெட்டர் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கம்மியான ஒரு லோக்கலான கம்பெனி. அதை வந்து தயவுசெய்து நம்பாதீங்க. நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற அர்த்தம் தான் அந்த அவங்க சொல்லாமல் சொல்கிறாங்க உங்களுக்கு. அதான் வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹச்ஆர்னு இல்லை மேனேஜர் யாராவது வந்து உங்களை வந்து கூப்பிடுவாங்க, நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour வெயிட் பண்ண மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், பயந்துக்கிட்டு நீங்கள் வந்து வெளியிலலாம் போயிடக்கூடாது. தைரியமாக வந்து ஹச்ஆர்ட்ட போயிட்டு உட்காந்து ஏன் சார் நான் வந்து ரிஜெக்ட் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிஸில் உள்ள ஹச்ஆருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏன் ரிஜெக்ட் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க. இதை வந்து எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் சரி எந்த ஒரு கேண்டிடேட்ஸும் யாருமே வந்து திருப்பி கேட்கவே மாட்டாங்க பயத்தில். தைரியமாக போய் கேளுங்க, ஏன் சார் நான் வந்து ரிஜெக்ட் ஆனேன், அதுக்கான காரணம் வந்து தெரிஞ்சிருந்தால் நான் வந்து நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக கேளுங்க. அவங்க வந்து உங்களுக்கு இதுதான் பிரச்சனை, உங்களுக்கு வந்து ஒரு பேசுகிறது நீங்கள் வந்து கொஞ்சம் பயந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. இதை வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நான் வந்து எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து நிறைய இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், அதாவது இன்டர்வியூவோட இன்ட்ரடக்ஷன் ஃபஸ்ட்டு வீடியோ. இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் வந்து தனித்தனியாக பார்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்கேன். ஒரு சில ஸ்கிரிப்ட் நான் எழுதி வச்சுருக்கேன். அதை வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காகவே நான் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.